ஷேய் லட்சுமி சரஸ்வதி பார்வதி பாரத் மாதா மதுரை மீனாட்சி நந்தி எப்பா பூமியை எரிச்சிட்டோம்ப்பா. சுடுகாட்டில் எரிச்சிட்டோம். சுடுகாடு எரிச்சா தான்ப்பா அவர் நிலநடுக்கத்தை தூக்கி ஆட்டுவார். டைமில் போட்டாச்சு. போட்டினோடனே நிலநடுக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரப்பா. பூமியில் எரிச்சாச்சு. பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். மூட்டா ஆணும் பெண்ணும் பூமியை விற்க, காகித பேப்பரை விளையாட, கார் வண்டிகளை இறக்க, அவன் பொண்டாட்டி புள்ளியோட சொகுசா காலை ரெண்டே தோலில் தூக்கி போட்டு பூமியை பாழாக்குதான். விவசாயத்தை பாழாக்கிட்டான். அப்போ பூமியை நாங்கள் சுடுகாட்டு எரிப்பாக எரிச்சிட்டோம்ப்பா. நந்தி சந்தோஷமாக இருக்கார். பூமியை எரிக்கணும்ல, கட்டடமாக போட்டு வச்சுருக்கான். மில்லு தொழிற்சாலை கம்பெனியாக போட்டு வச்சுருக்கான். பாவிப்பே இல்லை, இராணுவம் உள்ள வரையில் ஒரு பேர் இருக்க மாட்டேன் தமிழ்நாட்டுக்குள்ளே. அதையும் பார்த்துக்கோ, குடும்பமே தூக்கி உள்ளே போடுவார். வரும், டைம் வரும். இப்போ 2 கையை பிளாந்து கார் வண்டி 4 வீலர் 2 வீலர் வீட்டில் மல்லாக்க படுத்து கிடக்காடா. பட்டு மெத்தையில் படுத்து கிடக்க ஆணும் பெண்ணும். அந்த நேரம் வீடுந்தோறும் ஆதார கார்டில் தூக்கியில் செயலரில் கப்புன்னு ஏற்றுவார். நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாரா. வெள்ளி தங்கம் நகையெல்லாம் எரிச்சாச்சுடா சுடுகாட்டில். புரியுதா? எரிச்சாச்சு. என்னென்ன எரிக்கணுமோ அத்தனையும் பின்னாடி கைலாசத்தில் சுடுகாட்டில் எரிச்சாச்சு. அடி கம்பி பழுக்க வச்சு உறுதியாக இழுப்பார். ஒரு பக்கம் அழிவு நடக்கும், ஒரு பக்கம் நிலநடுக்கம் ஓட, ஒரு பக்கம் காற்று புயல் மழை எல்லாமே நடக்கும். வானரப்படைக்கு எந்த ஆபத்து வராது, அவங்களுக்கு எந்த இது வராது. தூக்கி அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம். மானிட பிறவி எப்படி காலை 2 கையை தூக்கி பறச்சி பூமியை பாழாக்குனார். ராஸ்கல் 3 அம்மாமார்கள் சுடுகாட்டில் எரிச்சா கணக்கு தப்பாதுரா. எரிச்சாச்சு. முக்கால்